கரூர் உயிரிழப்பு சம்பவத்தப்போ அழுத அன்பில் மகேஷ் அவர்களுடைய கண்ணீரை பார்த்து பலவிதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இதற்கு தன்னுடைய தரப்புல இருந்து ஒரு முழுமையான விளக்கத்தையே கொடுத்திருக்காரு திரு அன்பில் மகேஷ் அவர்கள். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடியுமே கூட பாமகவை சார்ந்த திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவருக்கு ஆஸ்கர் விருதை கூட வழங்கலாம் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாரு. ஆனா அதற்குமே கூட அன்பில் மகேஷ் அவர்கள் பெற்று வளர்த்த தகப்பனை பத்திய ஒரு அவதூறான கருத்துக்களை பேசுபவருடைய கருத்துக்களை நாம பொருட்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுலபமாவே கடந்து போயிட்டாரு. இருந்தாலுமே இந்த சம்பவம் நடந்து பல நாட்கள் நகர்ந்திருந்தாலுமே அன்பில் மகேஷ் அவர்களுடைய அந்த அழுகை வீடியோவானது இணையதளம் முழுக்க பலவிதமான ஒரு கலவையான விமர்சனங்களையே பெற்று வந்தது. இந்த நிலையில தான் இன்னைக்கு செய்தியாளர்களுடைய ஒரு சந்திப்பின் பொழுதுமே அன்பில் மகேஷ் அவர்களை நோக்கி இது தொடர்பான ஒரு கேள்வியுமே எழுப்பப்பட்டது. அப்போ பேசின அவரு, உணர்ச்சிகளும் அறிவும் சேர்ந்தவன் தான் ஒரு மனிதனா இருக்க முடியும். ஒருவேளை அறிவு அதிகமாகி உணர்ச்சிகள் குறைந்தால் கூட அவன் விலங்கினத்துல தான் வருவான். நான் இப்போ வரைக்கும் மனிதனா தான் இருக்கேன். என்னுடைய உணர்வுகளை விமர்சனம் செய்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு விளக்கமும் கொடுக்க நான் தயாரா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசின அவரு, கல்லை கடவுளாக மாற்ற தெரிந்த மனிதர்களுக்கு தான் மனிதர்கள் என்பதே மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையுமே முன்வச்சு பேசியிருக்காரு.